exception handling. Exception handling இதில் வந்து throw, try block, throw block, catch block அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ exception handling அப்படின்னா என்ன, எக்ஸப்ஷன்னா என்ன, அதாவது ஒரு ப்ரோக்ராம் இருந்தால் கண்டிப்பாக அதில் எரர்ஸ் அப்படிங்கிறது ஷோர் இருக்கும். இப்போ எரர்ஸ்லேயே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்குது. எரர் வந்து காமனாக 3 டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்கும். சின்டாக்ஸ் எரர், லாஜிக்கல் எரர், ரன் டைம் எரர், இந்த மாதிரி. அதாவது சின்டாக்ஸ் எரர் அப்படிங்கிறது யார் பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ரோக்ராமிங் தெரியாதவங்க மட்டும்தான் சின்டாக்ஸ் எரர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சி லாங்குவேஜோ, C++ஓ, ஜாவாவோ, பைத்தானோ இந்த லாங்குவேஜ் தெரியல அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய எரர்ஸ் வந்து சின்டாக்ஸ் எரராக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கீவேர்டு எப்படி எழுதணும், செமிகோலன் எப்படி போடணும், பிரேசஸ் எப்படி போடணும், சின்டாக்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது வந்து பேசிக் தெரியாது. ஸோ அதில் ஏற்படக்கூடிய எரர் தான் சின்டாக்ஸ் எரர் அப்படிங்கிறது. லாஜிக்கல் எரர் என்ன அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு கான்செப்ட், இப்போ கேல்குலேட்டர் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கேல்குலேட்டரில் கேல்குலேஷன்ஸ் எப்படி போடணும், இப்போ ஒரு ஏடிஎம் மிஷினுக்கு இல்லாட்டி ஒரு ரெக்கர்ஷன் இந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம் போட சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான லாஜிக்கை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்வாப்பிங் ஆஃப் 2 நம்பர்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்வாப்பிங்க்கு என்ன அப்படிங்கிறத லாஜிக் தெரியணும். சப்போஸ் அந்த லாஜிக் தெரியாதவங்க தான் பண்ணக்கூடிய எரர்ஸ் தான் லாஜிக்கல் எரர் அப்படிங்கிறது. ரன் டைம் எரர் அப்படிங்கிறது நம்ம சிஸ்டமேட்டிக்கலாக பண்ணக்கூடியது. அதாவது இப்போ சப்போஸ் டிவைட் பை 0 அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, அதாவது நெட்வொர்க் ப்ராப்ளம் இந்த மாதிரி வர்றது எல்லாமே நம்மளோட ப்ரோக்ராம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் ரன் பண்ணும்போது எரர்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் தான் ரன் டைம் எரர்ஸ். ஸோ எக்ஸப்ஷன் அப்படின்னா எரர்ஸ்ன்னு அர்த்தம். அந்த எரர்ஸை எப்படி நம்ம கையாள போகிறோம், ஸோ அதை எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ண போகிறோம் அப்படி பார்க்கக்கூடிய டாபிக் தான் இதில் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது. ஸோ இப்போ எக்ஸப்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். Exception are runtime anomalous or abnormal condition that a program encounters during its execution. Runtime போது அதாவது அனாமலஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்காம, அதாவது அப்நார்மல். இப்போ சம்டைம் வந்து கோடிங் எல்லாம் போட்டோம், ரன் டைம் ஆகும்போது டிஸ்க் எரர், அதாவது போயிட்டே இருக்கும் சில இது அவுட்புட், இந்த மாதிரி வந்து என்னன்னே தெரியாது, அது வந்து நார்மல் கண்டிஷன்லேயே இருக்காது. அதை தான் வந்து எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. The process of handling these exception is known as exception handling. இந்த மாதிரியான அப்நார்மல், அனாமலஸ், எதிர்பார்க்காம, அதாவது என்னன்னே தெரியாம இருக்கக்கூடிய கண்டிஷன் வரக்கூடிய எரர்ஸ் தான் வந்து இதில் நம்ம கையாள போகிறோம். அதுக்கு பேர் தான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். இந்த மாதிரியான கண்டிஷனை கையாளக்கூடியதான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது. Using the exception handling mechanism, the control from one part of the program where the exception occurred can be transferred to another part of the code. இதனோட மெக்கானிசம் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு என்ன வரும், அவுட்புட்டில் ரன் டைம் பண்ணும்போது தான் எரர் வரப்போகுது. இப்போ சின்டாக்ஸ் எரர், லாஜிக்கல் எரர் அப்படின்னா வந்து சொல்லிடுவோம், இப்படி சின்டாக்ஸ் எரர், லாஜிக்கல் எரர், இந்த இடத்துல எரர் அப்படின்ட்டு. அப்நார்மல் கண்டிஷன்ஸில் இது என்னது, சிஸ்டமே ஹேங் ஆன மாதிரி ஆயிரும், ஹேங் ஆயிரும், அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், எந்த கீயை தட்டினா ஸ்டாப் ஆகும்னு தெரியாது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ இதை தான் வந்து நம்ம கையாள போகிறோம். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா என்னென்னா, இந்த எரர்ஸை ஒரு பார்ட்டில் இருந்து இன்னொரு பார்ட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. அதாவது எனக்கு சிஸ்டமில் அது பாட்டு ஓடக்கூடாது, நான் வந்து தப்பு பண்ணுறேன், ஆனால் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு மெசேஜ் மாதிரி வந்து சொல்லிடு, அந்த மாதிரி கையாளக்கூடிய மெக்கானிசம் தான் இங்கே எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். What is a C++ exception? C++ exceptionல என்னெல்லாம் நம்ம எடுக்க போதும். An exception in an unexpected problem that arises during the execution of program. Our program terminates suddenly with some errors and issues. அதாவது நம்ம எக்ஸப்ஷன் என்னது, இந்த ப்ராப்ளம் தான் வரும் நமக்கு தெரியலை, ஸோ அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம் வரப்போகுது, அதுவும் எப்போ, ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அப்போ தான் வரப்போகுது. ஸோ அப்போ என்ன ஆகும், நமக்கு அவுட்புட்டை காமிக்காமல் சடனாக டெர்மினேட் ஆயிரும். சரி எரர்ஸ், சில இஷ்யூஸ், ஹேங் ஆகிற மாதிரி, ஏதாவது நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்காது, டிஸ்க் ப்ராப்ளம், இது மாதிரி சொல்லி எதையாவது சொல்லி இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் எக்ஸப்ஷன், இனி ஒரு இஷ்யூனால.
நெக்ஸ்ட் வந்து எக்ஸெப்ஷன் அக்கர்ஸ் டியூரிங் த ரன்னிங் ஆஃப் த ப்ரோக்ராம். ரன் டைம் போது தான் நமக்கு வந்து இந்த எரர்ஸை சொல்ல போகுது. டைப்ஸ் ஆஃப் C++ எக்ஸெப்ஷன். ஸோ என்ன டைப் ஆஃப், அதாவது என்ன வகையில் இருக்க போது, காமனாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வகை தான். ஒன்று சிங்க்ரனைஸ், இன்னொன்று வந்து அசிங்க்ரனைஸ். ஸோ சிங்க்ரனைஸில் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, இதில் வந்து இதுதான் தெரியும், சிங்க்ரனைஸில் இப்படி தான் எரர் வரும் அப்படிங்கிறது தெரியும். சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதில் பார்ப்போம். Exception that happen when something goes wrong because of a mistake in an input data. அதாவது எக்ஸெப்ஷன் எப்படி வருது அப்படின்னா, இன்புட் தப்பாக கொடுத்துருப்போம். ஏதாவது வந்து இப்போ அரேஸ் எல்லாம் வந்து நம்ம சப்ஸ்கிரிப்டில் லிமிட் கொடுத்துருவோம். 10னா அதுக்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கு மேலே வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. எல்லாத்துலேயுமே வந்து நம்ம மெமரி ஸ்பேஸை வந்து சொல்லிடுவோம், இவ்வளோ தான் அலோகேட் பண்ண போகிறோம். வேரியபிள் டிக்ளரேஷன் கொடுக்கும்போது எல்லாமே கொடுத்துருவோம். அதுக்கு மீறி கொடுத்தோம் அப்படின்னா அப்போ அது தப்பாக தான் போகும். அரே இண்டெக்ஸ், அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து போயிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும், இன்புட்டை வந்து ஏதோ வந்து தப்பாக கொடுத்துருக்கோம். அப்படி இல்லாட்டி என்ன, when a program is not equipped to handle the current type of data it's working with. அதாவது சில இது இன்டீஜர்ன்னு சொல்லி தான் டிக்ளேர் பண்ணியிருப்போம், ஆனால் நீங்கள் இன்புட் கொடுக்கும்போது வேறு டேட்டா டைப்பாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் டிவைடிங் பை 0. இப்போ சப்போஸ் வந்து A/B அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன கொடுக்கணும், நம்ம 10/5ன்னு கொடுக்கணும், இல்லாட்டி 20/10 இந்த மாதிரி வந்து கொடுக்கணும். அதுக்கு பதில் நம்ம 20/0 கொடுத்தா என்ன ஆகும், அது பேர் இன்ஃபினிட்டிவ். ஸோ இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது மேக்ஸில் நம்ம இன்ஃபினிட்டி ஒரு சிம்பிள் போட்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இதில் என்ன ஆகும், டிவைட் பை 0 கொடுத்தோம்னா அதை பாட்டு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் சிஸ்டமில், அப்நார்மல் கண்டிஷன் மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடியதான் சிங்க்ரனைஸ் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது. அசிங்க்ரனைஸ் எப்படி வரும், அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அசிங்க்ரனைஸ் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கும். எக்ஸெப்ஷன் தட் ஆர் பியாண்ட் த ப்ரோக்ராம் கண்ட்ரோல் சச் அஸ் டிஸ்க் ஃபெயிலியர், கீபோர்ட் இன்டரப்ட், அதாவது நெட்வொர்க் ப்ராப்ளம், இதெல்லாம் தான் அசிங்க்ரனைஸ். இப்போ டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நமக்கு தெரியுமா, நமக்கு என்ன தெரியும், ப்ரோக்ராம் போடுவோம், கம்பைல் பண்ணுவோம், ரன் பண்ணுவோம், எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் பார்க்க போகிறோம், இதுதான் நமக்கு தெரியும். உள்ள டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சுன்னா தெரியாது, கீபோர்டில் எதுவும் ப்ராப்ளம்னா நமக்கு தெரியாது. நெட்வொர்க் ப்ராப்ளம், ஒரு ப்ரோக்ராம் வந்து நெட்டில் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அது வந்து என்னது நெட்வொர்க் இஷ்யூனால நமக்கு வந்து எரரும் காமிக்கல, ஒன்றுமே பண்ணல, அப்படியே இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நெட்வொர்க் இஷ்யூ. ஸோ இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே அசிங்க்ரனைஸ் எக்ஸெப்ஷன். How to handle exception handling. இதெல்லாம் வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், எப்படி வந்து நம்ம கையாள போகிறோம் அப்படின்னா, exception handling is a process to handle runtime errors. ஸோ முக்கியமாக இதில் ஏற்படக்கூடிய எதுனா ரன்டைம் போது தான் நிறைய எரர்ஸ் இந்த மாதிரி வருது. அப்நார்மல் கண்டிஷன், அன்எக்ஸ்பெக்டட் கண்டிஷன், எதிர்பாராமல் வரக்கூடியது எல்லாமே. ஸோ அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். We perform exception handling so the normal flow of application can be maintained even after the runtime errors. அதாவது என்ன அப்படின்னா, ரன்டைம்க்கு அப்புறமும் நம்மளோட அப்ளிகேஷன் நார்மல் ஃப்ளோவில் இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக சிக்னல் பண்ணணும். Exception is an event or object which is thrown at the runtime. ஸோ என்ன எரர் அப்படிங்கிறத ஒரு ஏதாவது இவெண்ட் மூலமாக ஹேண்டில் பண்ணி ஆப்ஜெக்டை நம்ம த்ரோ பண்ண போகிறோம். All exceptions are derived from exception classes. It is a runtime error which can be handled. If we don't handle the function, it prints exception message and terminates the program. என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, என்ன வந்து எரர் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணக்கப்புறம் அந்த எரர்ஸை வந்து த்ரோ பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷார்ட் ஒரு மெசேஜ் மாதிரி கொடுத்து அதை வந்து ப்ரோக்ராம்லேருந்து நம்ம டெர்மினேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி எக்ஸெப்ஷனோட டைப்ஸ், எப்படியெல்லாம் வந்து எக்ஸெப்ஷன் வந்து வரும் அப்படிங்கிறத. என்னென்ன டைப் அப்படின்னா, அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் அண்ட் அவுட் ஆஃப் மெமரி, இந்த மாதிரியான எக்ஸெப்ஷன் டைப்ஸ் நிறையா இருக்குது. அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸால் வரக்கூடிய எரர்ஸை தான் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெல் செட் எக்ஸாம்பிள் இங்கே ஃபஸ்ட்டு வந்து டிவைட் பை 0ன்னு இருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 10/5 தான் இருக்கணும், 20/2 தான் இருக்கணும், அதுக்கு பதில் 10/0ன்னு இருக்கக்கூடாது. ஸோ அப்போ அந்த டிவிஷன் ஆப்ரேஷன் அது வந்து ஒரு அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் தான். ஸோ அதில் ஏற்படக்கூடிய எக்ஸெப்ஷன் பேரை தான் என்ன சொல்லுவாங்க, அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வரக்கூடியதான் ஒரு எக்ஸாம்பிள் டிவைட் பை 0. நெக்ஸ்ட் ஆக்சஸிங் அரே எலிமெண்ட் பியாண்ட் இட்ஸ் லிமிட். ஒரு ப்ரோக்ராமில் அரே யூஸ் பண்ணும்போது என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்டில் லிமிட்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அரே வந்து
எனக்கு 20 வேணும் 50 வேணும் அப்படிங்கிற சைஸ் ஆஃப் த அரேயை மென்ஷன் பண்ணுவோம். அப்போ நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது கரெக்டாக என்ன சைஸ் ஆஃப் அரே கொடுத்துருக்கோமோ அவ்வளோ எலிமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து என்டர் பண்ணோம். அதுக்கு மேலே என்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த எரர் பேர் தான் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் அப்படின்னு பேர். அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ், இண்டெக்ஸோட வேல்யூஸ் வந்து அதிகமாக இருக்குது, டிக்ளேர் பண்ண வேல்யூஸை சைஸ் ஆஃப் அரே டிக்ளேர் பண்ணதை விட அதிகமாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும், அந்த மாதிரி எரர்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரன்னிங் அவுட் ஆஃப் மெமரி, அதாவது மெமரி ஸ்பேஸ் இவ்வளோ தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பென்ட்ரைவாக இருக்கட்டும், எனி டிஸ்க் சிடியாக இருக்கட்டும், அதாவது இப்போ வந்து நிறைய ட்ரைவ்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அதுக்கு வந்து இவ்வளோ தான் லிமிட்டுன்னு இருக்கும், இவ்வளோ தான் வந்து நம்மளால் அதில் ஸ்டோர் பண்ண முடியும்னு இருக்கும். அப்போ நம்ம ஃபைல்ஸ் உள்ள வந்து ஸ்டோர் பண்ணக்கூடியது என்ன இருக்கும், அதுக்கு பொருத்தமான சைஸாக மட்டும்தான் இருக்கணும், அதை விட அதிகமாக போகக்கூடாது. ஸோ அதுதான் என்னது ரன்னிங் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ். இந்த எக்ஸெப்ஷன் பேர் தான் இந்த எரர் பேர் தான் அவுட் ஆஃப் மெமரி, அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் அப்படின்னு பேர் எக்ஸெப்ஷனுக்கு. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு எக்ஸெப்ஷன் வந்து கிளாஸ் நாட் ஃபவுண்டுன்னு வரும். கிளாஸ் நவுண்ட் எக்ஸெப்ஷன் வரும். இது என்ன அப்படின்னா கிளாஸ் நேம் வந்து உள்ள கரெக்டாக இருக்கணும். இப்போ அந்த கிளாஸ் நேம் வச்சு தான் நம்ம ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுவோம். இந்த மாதிரி சோஃபா நிறையா இருக்கும். அந்த கிளாஸ் நேமை தப்பாக கொடுத்தாலோ, ஸ்டார்டிங் லெட்ரு கேப்ஸ் ஸ்மால் இந்த மாதிரி தப்பாக இருந்தாலோ நம்ம வந்து சிஸ்டமில் அந்த கிளாஸ் நேமை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ வந்து என்ன எரர் சொல்லும், கிளாஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸெப்ஷனோட டைப்ஸ். நெக்ஸ்ட், exception handling mechanism consists of the following parts. Finding the problem, அதாவது என்ன எக்ஸெப்ஷன் என்ன எரர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதை த்ரோ பண்ணணும். இன்ஃபார்ம் அபவுட் இட்ஸ் அக்கரன்ஸ் த்ரோ தி எக்ஸெப்ஷன், கண்டுபிடிச்ச எரரை வந்து த்ரோ பண்ணணும். அதுக்கப்புறம் கேட்ச் பண்ணக்கூடியதான் ரிசீவிங் எரர் இன்ஃபர்மேஷன், ஒரு இடத்துல கேட்ச் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் தான் ஹேண்டில் பண்ண போகிறோம். முதல்ல வந்து ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளமை த்ரோ பண்ண போகிறோம், ஒரு இடத்துல எக்ஸெப்ஷனை கேட்ச் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு வந்து அந்த எக்ஸெப்ஷனை கையாள போகிறோம். ஸோ சேம் திங் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எப்படி அப்படிங்கிறத. ஸோ ப்ராப்ளம் அக்கர்ஸ், கிரியேட் எக்ஸெப்ஷன், த்ரோட் எக்ஸெப்ஷன், ஹேண்டில் எக்ஸெப்ஷன். நெக்ஸ்ட்டு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் செக்டு எக்ஸெப்ஷன், அன்செக்டு எக்ஸெப்ஷன், எரர். ஸோ இதெல்லாம் என்ன செய்ய போகிறோம், ஹேண்டில் பண்ணக்கூடிய கையாளுற முறைகள் தான். நெக்ஸ்ட்டு வந்து இதில் 3 வழிகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ட்ரை பிளாக், த்ரோ பிளாக், கேட்ச் பிளாக் அப்படின்னு சொல்லி 3 இருக்குது. ட்ரை பிளாக்ல என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இங்கே தான் வந்து எரர்ஸை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இந்த இடத்துல தான் என்ன எரர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். The try keyword represents the block of code that may throw an exception placed inside the throw block. It is followed by one or more catch block. இதில் என்ன ஆகுது, இந்த இடத்துல தான் ஒரு கோடிங் மாதிரி இருக்கும், இந்த இடத்துல தான் அந்த டிவைட் பை ஜீரோவோ அரே இண்டெக்ஸ் ஆஃப் பவுண்டோ என்ன எரரோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம கோடிங்கில் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஐடென்டிஃபை பண்ணி ஒரு த்ரோ அப்படிங்கிற கீவேர்ட் மூலமாக த்ரோ பண்ண போகிறோம். இப்போ அடுத்து கேட்ச் பிளாக்ல என்ன இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்பர் ஆஃப், நான் நிறைய வந்து எக்ஸெப்ஷனோட டைப்ஸ் சொன்னேன். அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸு, கிளாஸ் நாட் ஃபவுண்டு, இந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸெப்ஷன் டைப்ஸ் சொன்னேன். அந்த டைப்ஸை வச்சு கேட்ச் பிளாக்ல இந்த இடத்துல தான் நம்ம வந்து பிடிக்க போகிறோம். The catch statement represents a block of code that is executed when a particular exception is thrown from a try block. The code to handle exception is written inside the catch block. So, என்ன error throw பண்ணிருக்கு, நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல catch பண்ண போறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மெசேஜை வச்சு நம்ம சொல்ல போறோம். இதுதான் exception types அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட மெசேஜ் வச்சு நம்ம இதில் சொல்ல போறோம். அதுதான் கேட்ச் பிளாக் அப்படிங்கிறது. த்ரோ பிளாக்ல த்ரோஸ் அண்ட் எக்ஸெப்ஷன் when a problem is detected. ஸோ இதெல்லாம் என்னது, தூக்கி எறியறது த்ரோ பிளாக்ல. சின்டாக்ஸ், ட்ரை பிளாக்கோட சின்டாக்ஸ். ஸோ ட்ரை பிளாக்ல என்ன இருக்கு, டிடெக்ட்ஸ் அண்ட் த்ரோஸ் அண்ட் எக்ஸெப்ஷன். டிடெக்ட்ஸ் அப்படின்னா என்ன, இங்கே தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம், நம்ம எரர்ஸ் என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சு த்ரோ பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கேட்ச் பிளாக்ல கேட்சஸ் அண்ட் ஹேண்டில்ஸ் த எக்ஸெப்ஷன். ஸோ கேட் பண்ணி அந்த எப்படி நம்ம இந்த எரர்ஸை வந்து கையாள போகிறோம் அப்படிங்கிறத கேட்ச் பிளாக்ல சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து சின்டாக்ஸ். சின்டாக்ஸில் ட்ரைக்குள்ளே என்ன இருக்கும், கோட் தட் மைட் த்ரோன் அன் எக்ஸெப்ஷன் த்ரூ சம் எக்ஸெப்ஷன் டைப் எரர் மெசேஜ். ஸோ இந்த இடத்துல தான் வந்து என்ன எரர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் எக்ஸெப்ஷன் டைப்பை மென்ஷன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் கேட்ச் எக்ஸெப்ஷன் நேம் E1.
இது என்ன அப்படின்னா எக்ஸெப்ஷனோட நேம், arithmetic exception, array index out of bounds exception, memory, class not found, இந்த மாதிரி எக்ஸெப்ஷன் டைப்ஸ் இருக்கும். அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஈவன் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் 1 கொடுத்து பேர் சொல்றது. நெக்ஸ்ட் கேட்ச் பிளாக் கேட்சஸ் த எக்ஸெப்ஷன் தட் இஸ் ஒன். அப்போ மேல இருந்து எரரை கண்டுபிடிச்சு எத்தனை நம்ம த்ரோ பண்ணுமோ அது எல்லாத்தையும் நம்ம இங்கே தான் வந்து கேட்ச் பண்ண போறோம். இந்த பிளாக்ல எழுதலாம். அதே மாதிரி ஒரு கேட்ச் தான் இருக்கணும்னு கிடையாது, நம்பர் ஆஃப் கேட்ச் பிளாக் நம்ம வந்து வச்சிருக்கலாம். ஏன்னா ஒரு ப்ரோக்ராம்ல அரித்மெட்டிக்னால வரக்கூடிய எரர்ஸ் இருக்கும், அரேஸ்னால வரக்கூடிய எரர்ஸ் இருக்கும், மெமரினால வர எரர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய நம்ம கேட்ச் பிளாக்ல இங்கே வச்சுக்கலாம். ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து include IO stream, இது எல்லாமே ஹெடர் ஃபைல். ஸோ இங்கே என்ன செய்கிறோம், ட்ரை பிளாக்ல ட்ரை அப்படின்னு கொடுத்த ப்ரேசஸ் ஓப்பன் பண்ணி 2 வைக்கிறோம். இன்டீஜர் நியூமரேட்டர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் 10 அண்ட் டினாமினேட்டர் வேல்யூஸை வந்து 0, இன்டீஜர் ரிசல்ட். இப்போ என்ன செய்ய போகிறோம், இது எல்லாமே செக்ஸ் த டினாமினேட்டர் 0 தென் த்ரோ தி எரர். இப்போ என்ன செய்ய போறீங்க, கீழே வந்து ப்ரோக்ராம் இஃப் டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0, if denominator equal to 0 throw runtime divide by 0. அப்போ இங்கே ஐடென்டிஃபை நம்ம பண்ணியாச்சு, த்ரோ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறாங்க, ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கேல்குலேஷனை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சி அவுட்டர் ரிசல்ட்ல என்ன ஆகும், இங்கே இதில் வந்து கேல்குலேட் பண்ணி சொல்ல போகுது. ஆனால் இன்புட் என்ன கொடுத்துருக்கோம், 10 and 0 கொடுத்துருக்கோம். அப்போ 10/0 வரும்போது கண்டிப்பாக டிவைட் பை 0 அதுதான் ஆக போகுது. நெக்ஸ்ட் வந்து கேட்ச் பிளாக் டு கேட்ச் த த்ரூ எக்ஸெப்ஷன். இங்கே என்ன செய்ய போகிறோம், எக்ஸெப்ஷன் e.what அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறாங்க. அதாவது என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ரிட்டர்ன் 0. நெக்ஸ்ட் இப்போ அவுட்புட்டில் என்னவா இருக்கும், எக்ஸெப்ஷன் டிவிஷன் பை 0 நாட் அலவுட் அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்துருக்கோம், நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ அதே தான் வந்து நமக்கு அவுட்புட்டில் வரும். தேங்க்யூ.